அவங்கள்ட்ட மெயில் ஐடி கேட்டு அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதனுடைய செகண்ட் வீடியோ யூடியூப்பில். ஃபஸ்ட்டு வீடியோவும் வேலை தேடி தான் போட்டிருந்தேன். 2வது வீடியோவும் வேலை தேடி தான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலை சம்மந்தமாக தான் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன். சரி, அதனால நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3 விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று, அவங்க துபாயில் இருக்கணும். அர்ஜென்ட் ஹைரிங்கு, உடனே ஆள் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து துபாயில் இருக்கிறவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2வது, அவங்களுடைய ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃபார்மேட் இருக்கணும். அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு லிங்க்டின் ப்ரொஃபைல். லிங்க்டின் ப்ரொஃபைல் எதுக்கு அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அந்த ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு வச்சுக்கிறது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது நான் சிவி ரெடி பண்ணல, அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் இது. ப்ரொஃபைலில் ஜாப்னு கொடுத்துட்டான்னா இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்புட் கொடுத்து வச்சிருப்போம். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது தான், என்னுடைய கோர் ஸ்கில்லாம் இது, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து வச்சிருப்போம். அதை வச்சு அது நம்மளுக்கு சில ஜாப் வந்து சஜெஷன் பண்ணும். சரி, அவங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து அவங்களுடைய ரெஸ்யூமில் என்ன அதிகமாக இருந்துச்சுன்னா இன்வென்ட்ரி மேனேஜரு, கோஆர்டினேட்டர், சரிங்களா, அப்புறம் ஆப்ரேஷன், இந்த 3 தான் அவங்களுடைய ரெஸ்யூமுடைய கோர். அப்படிங்க போகும்போது அவங்களுக்கு தக்கன தான் இதில் வந்து காமிக்கும். ஏன்னா இன்புட்டை நம்ம அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த இதுக்கு போகிறேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் மெட்டீரியல் கோஆர்டினேட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து வேகன்சி இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈஸி டு அப்ளைல போய் லிங்க்டின்லேயே அப்ளை பண்ணணும். அப்புறம் இதோட இது இருக்குல்ல, லெம்பர், இதை எடுத்து காப்பி பண்ணி லெம்பரல் கெரியர் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கெரியர்லேயும் போய் இதுலேயும் போய் அப்ளை பண்ணணும். அதனால் சில பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து சென்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து ஒரு ரீல்ஸுடைய ஹைப்புக்காக சொல்கிற சில விஷயங்களை நம்பினீங்கன்னா அவங்க தான் க்ரோ ஆகுங்களே தவிர நீங்கள் க்ரோ ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு மாதத்தோடைய செலவு, விசா ரெனியூவலு, அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சு வேலை தேட ஆரம்பிங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு, ரெஸ்யூம் எனக்கு வந்து ஏடிஎஸ்ல ரெடி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரெஸ்யூம் வேணால் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். இல்லைனா சாட்ஜிபிடியில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு வேர்டோட நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி எல்லாருக்கும் இங்கே வேலையில் இருக்காங்க. ஒரு 100ல் வந்து 30-40% தான் இங்கே வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் வேலை கிடைக்கணுன்ட்டு நம்ம பிரார்த்திப்போம், நம்மளும் துவா செய்வோம். அவங்களும் ட்ரை பண்ணட்டும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். எல்லோரும் எப்படி கேட்பீங்கன்னா, நீ ஏன் உன் கம்பெனியில் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. என் கம்பெனியில் வந்து வேக்கன்சி இல்லை. அப்படி வேக்கன்சி இன்ஷா அல்லாஹ் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்குமே ஒரு போஸ்ட் போடுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க.